பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது லெந்து காலங்களுக்குள்ளே வந்திருக்கோம். லெந்து காலங்களில் எல்லா திருச்சபைகளிலும் ஏராளமான ஜெப கூட்டங்கள், கன்வென்ஷன்கள், இது போன்ற காரியங்களை நிறையாக குருமார்கள் ஒழுங்கு செய்வார்கள். நாமளும் ஆண்டவர்களே வாழ்ந்தவனுடைய இதை நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக இந்த ஒரு 40 நாட்கள் ஒரு பரிசுத்தமான சில காரியங்களை வாழ்க்கையில் குடும்பத்தில் செய்வோம். பைபிள் வாசிக்கிறது, இப்படி பல தீர்மானங்களை எடுத்து இந்த உலகத்தில் சில காரியங்களை செய்துட்டு மழைபடியும் நம்ம என்ன செய்வோம், மீண்டும் அந்த பழையமான ஒரு இதுகளுக்கு தானே சென்று விடுவோம். இப்போ அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு, நம்ம எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வேலைன்னா ஒரு பரிசுத்தமான ஒரு காரியங்களை நாம் எப்பொழுதும் நிரந்தரமாக ஆவியானவர் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பின போது அவர் இந்த உலகத்தில் வந்து பாடுகளை சகித்து, துன்பங்களை சகித்து, வேதனைகளை எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி ஒரு பரிபூர்ணமாக ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றி முடித்ததுனால்தான் இன்றைக்கி பிதாவின் வலது வாசத்தில் இருந்து நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதாவது எல்லா வருஷங்களிலிருந்து இப்போ எத்தனையோ போதனைகளை கேட்டிருப்போம், ஆனாலும் நம்மளுடைய இதுகளை மாற்றமில்லை. இப்போ இங்கே ஒரு நடந்த சம்பவம் மார்க் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டதுக்கு நம்ம வாசிக்கேன். அதை வாசித்து நம்ம பிறந்த ஜெபத்துக்கு இந்த வேத தியானத்துக்கு கடந்து செல்வ முன்பாக ஒரு பாடலின் ஒரு கவியை பாடி அந்த வார்த்தைக்கு நேராக தேவன் நம்மளை வழிநடத்தும்படியாக பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் யார் யாரெல்லாம் யாவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பரிசுத்த மகிமை வெளிப்படுத்தும்படியாக நான் அந்த வாசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவர் இயேசு, இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே இன்றி மற்ற விதத்தினாலும் புரட்டு போகாது என்றார். இங்கே ஒரு சம்பவம் நடக்கு. மார்க் 9ஆம் அதிகாரத்தில் ஆமாம், அப்போ வந்து ஒரு இதை கொண்டு வராங்க. அதை நம்ம இப்போ சொல்லுவோம், அந்த ஆண்டவரே அப்பா உமக்கு சோதரன் அந்த வசனத்தை தியானிக்க போகிறேன் என்பது ஒரு பாடலின் ஒரு கவியை பாடி அவருடைய பிரசன்னத்துக்குள் நாம் கடந்து சென்று தொடர்ந்து தியானிப்போம். வாரும் தூய ஆவியே, ஓம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், ஓம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும், ஓம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும், ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே ஓம் ஆவி ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும், அக்கினியும் நீரே பெருங்காற்று நீரே பெருமழை போலவே ஓமாவியை ஊற்றும், ஓமாவியை ஊற்றும். ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த லெந்து காலங்களை நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே பரிசுத்தமுள்ள தேவனே, நாங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, புதிதாக்கப்பட்டவர்களாக மனமாற்றம் அடைந்தவர்களாக நேர் விரும்பாத அசுத்தங்களை எங்களிலிருந்து விலக்கி ஒரு பரிசுத்தமான வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்திலே சத்துருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டு அப்பாவுக்கு சோதரம் அந்த பிள்ளைகளை வஞ்சக வலையிலே வீழ்த்தி அப்பாவுக்கு சோதரப்பா அறியாமையினாலே அவர்கள் அப்போ அழிந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அது போன்ற நிலைமையில் இருக்கிற பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த உலகத்திலே திருச்சபையின் குடும்பங்களிலே அப்பா எங்களுடைய
அப்பா இருஜன பந்துக்களிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாக இப்பொழுது இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது அந்த வசனத்தின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் எங்களிலும் கர்த்தாவே உமக்கு சோத்திர ஒரு மன மாற்றத்தை, மன மாறுதலை, ஒரு கீழ்ப்படிதலை தரும்படியாக ஜெபிக்கிற அந்த உலகத்திலே அந்த சத்துருவை மேற்கொள்ள கர்த்தர் பலன் தந்து வழிநடத்தும்படியாக, அதற்கு தடையாக இருக்கிற தடைகளை கர்த்தர் நீக்கி போடும்படியாக ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு இந்த உலகத்தை ஜெய கிறிஸ்து எங்களிலே வெளிப்படும்படியாக கிருபைக்கு தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபத்துக்களை இருப்போம். விசேஷமாக கேட்கிற வசனங்கள் ஒவ்வொன்றும் நம்மளிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கத்தக்கதாக. ஆண்டவர் இங்கே ஒரு பிசாசு ஒருவனை பிடித்திருக்கிறது, அலை கழித்து தண்ணீரில் அவன் சொல்லுதான். அப்பொழுது ஜனக்கெடுத்து ஒரு அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அலை கழித்து, அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கழித்து சோர்ந்துவனா அதை துரத்தி விடும்படி சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களாமல் கூடாமல் போயிட்டு என்றான். அதற்கு அப்போ அவர் சொல்கிறார் பிரேத்திரமாக, இது மார்க் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பிரேத்திரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்போ பாருங்கள், அந்த பிசாசு அவனை பேச முடியாமல் ஊமையாக்கி வச்சுருக்கு. இன்னொரு இடத்துல ஒரு தேவாலயத்தில் சென்று ஆண்டவர் இது பண்ணி கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு கூனியான ஆளை பார்ப்பார். 18 வருஷமாக பிசாசு அவங்கள நிமிர விடாமல் கூனியாக வச்சிருக்கிறது. பாருங்கள், சத்துருவானவன் உலகத்தில் வியாதிகளை கொண்டு வருகிறான். ஆமாம், இந்த மாதிரி ஜனங்களை கட்டி வைத்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம அவிழ்க்க வேண்டுமானால் ஒன்று விசுவாசம் வேணும். அந்த விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு தேவை. பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டு இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? இந்த பிசாசை மேற்கொள்ள முடியும். நம்ம பிசாசானவன் சும்மா சாதாரணமாக அப்படி என்ன செய்கிறோம்னா போய்விட மாட்டான். அதனால தான் இயேசுவானவர் சிலுவையிலே பாடுகளை அவர் சுமப்பதற்கு முன்பாக 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்து அவர் ஜெபித்தார். பாருங்க, அப்போ இவ்வளோ பெரிய பாண்டுகள் இதெல்லாம் இதுக்குன்னு தேவனா, அதனால உபவாசம் இருந்துச்சுன்னா, இப்போ நாம் திருச்சபையிலே நமக்கு இந்த மாதிரி இந்த உபவாச நாட்கள் கொடுக்கப்படுகிறது. ஆமாம், அவர் இப்போ தேவ சமூகத்தில் மோசை என்ன செஞ்சுருந்தார்? அந்த பருவத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்த போகும்போது அவர் தேவனோடு 40 நாள் மலையில் இருந்தார். பிரசன்னத்தால் நிறைந்து வரும்போது அவருடைய முகத்தை பார்க்கும்போது ஜனங்கள் பார்க்க முடியாமல் மூடிக்கொண்டாங்க. அவ்வளோ ஒரு பெரிய தெய்வ மகிமை அவரிலே மோசையிலே இருந்தது. ஆமாம், அதே போல் அவருக்கு சிலுவை பாடுகளுக்கு அதுக்காக. அதனால் நாம் என்ன செய்யணும்? அவர் 40 நாள் அமர்ந்திருந்தது போல் நாமளும் என்ன செய்யணும்? இந்த காலங்களில் உபவாசித்து தேவனை நோக்கி என்னதை காத்து இருக்கணும். அதான் ஏசு சொல்கிறாரு, நான் என் சுயமாக எதையும் செய்வதில்லை, பிதா சொல்வதையே செய்கிறேன் என்றார். அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் 2 காலங்களையும் என்ன செய்யணும்? வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஆமாம், அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஜெபத்தில் உறுதியாய் நிலைத்திருந்து தேவ வல்லமையிலே பலப்பட வேண்டும். இதற்கு நம்ம சில இதுகளை நம்ம என்ன செய்யணும்? நம்மளை விட வேண்டும் என்று நான் இதை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கும்போது தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே, இப்போ இந்த மாதிரிலாம் இருந்து சும்மா ஜெபிச்சிட்டா போய் சாசி போயிடாது. அப்போ இந்த உலகத்தில் இப்போ சத்துருவு நம்மளுடைய இருதயங்களிலேயும் சில காரியங்களை கொடுத்து அவன் என்ன செய்கிறான்? நம்மளை அந்த வஞ்சக வலையில் வீழ்த்தி நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படாதபடிக்கு அது என்ன செய்யறான்? நம்மளையும் அவன் என்ன செஞ்சான்? வஞ்சித்து வச்சிருக்கிறான். அதனால் நம்ம அதிலிருந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிய சூன்யம், பகை, விரோதங்கள், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதங்கள். 21ஆம் வசனம், பொறாமை, கொலைகள், களிகள், வெளியாட்டுகள் முதலியவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை திரும்புவதில் முன்னமே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கலாத்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இப்போ நம்மளுடைய இதில் இப்போ நமக்கு என்ன செய்ய முடியாது? ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மள்ட்ட இருக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாருடைய இருதயத்தில் இருக்கும்.
பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார் அப்படின்ட்டு நீதிமொழியில் சொல்லணும். பொறாமப்பட்டவங்களுக்கு முன்னால் நம்ம என்ன செய்ய முடியாதான், மனுஷராக நிற்க முடியாது. அப்போ இந்த எண்ணங்கள் நம்மளுடைய நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. நாம் இப்போ இந்த காரியங்களை முதல்ல விட வேண்டும். அதற்காக நாம் ஆண்டவரிடத்தில் இந்த லெந்து காலங்களிலே மன்றாட வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு உணர்த்தியதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமாம், இப்போ நம்ம இந்த கோபம் மகா மோசமான ஒன்று. வீட்டிலே சண்டைக்கு வர்றதுக்கு காரணமே ஆமாம் ஒரு கோபம் இருக்க, கீழ்ப்படிதல் இருக்கிறது. பொறுமையாக இதையும் நம்ம என்ன செய்யணும், நினச்சது இப்போ உடனே நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை. இப்போ பாருங்கள், உலகத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை கொல்லுகிறார்கள். பெற்ற தாயும் தகப்பனும். அப்போ பாருங்கள், அந்த அளவுக்கு அன்பு தணிந்து போயிடுச்சு உலகத்தில். இப்போ நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது எல்லா குடும்பங்களிலையும் திருமணமான நான் கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு கேள்விப்பட்ட ஒரு நண்பரோட பேசிகிட்டு இருக்கும்போது 3 தினங்கள் தான் ஆகிறது ஒரு திருமணம் நடந்து 3 நாளைக்குள்ளே அவனோடு இருந்து வாழ முடியாது என்று அவள் வந்து விட்டாள். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. அதை குறித்து பேசாதுங்கள் என்று சொல்கிறார். இப்போ நம்ம இது நிறைய கேள்விப்பட்டு இருக்கோம். எங்கே பார்த்தாலும் எப்பா என்னது டைவர்ஸ் எல்லாம் வேண்டாம், வாழ்க்கையை வேண்டாம், தனியாக இருந்துக்கிடுவோம். இந்த மாதிரி எண்ணங்களை பிசாசு அவர்களை வஞ்சித்து, நீ பணம் சம்பாதிக்கா, உனக்கு படிச்சிருக்கு, நீ மற்றவங்களை எதையும் இது பண்ண வேண்டிய தேவையில்லை, தனியாக வாழ்ந்து இப்படி உலகத்தை வஞ்சித்து பிற இச்சைகள், படிக்கிற பிள்ளைகள், வாலிப வயதில் இருக்கிறவங்க அதை மாதிரி பார்த்த உடனே ஆசைகளுக்கு இணங்க மாட்டேங்க அவங்கள கடத்தி கொலை செய்கிறது, கற்பழிக்கிறது, இது போன்ற காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த விதமான எல்லா எண்ணங்களை உண்டாக்கிற சத்துரு வலையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக நம்மை சுற்றி இருக்கிற குடும்பங்களில் நடக்கிற இது போன்ற காரியங்கள் எங்கேயோ நடக்குது என்று இருக்கப்படாது. உலகம் முழுவதும் வஞ்சிக்கப்பட்டு ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு ஆதி கால சோதோம் குமாராம் காலத்தில் நடந்தது போல ஓரின சேர்க்கைகள் இது போன்ற காரியங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது தேசத்திலே. இந்த காரியங்களுக்காக இந்த லெந்து காலங்களிலே திருச்சபையில் குடும்பமாக ஒவ்வொருவரும் இணைக்கப்பட்டவர்களாக ஒருமித்து கர்த்தரை நோக்கி இது போன்ற சம்பவங்கள் எண்ணங்களை உண்டாக்கிற அந்த பிசாசின் வல்லமைகள் அந்த விதமான பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே எண்ணி போகாது. இந்த மாதிரி காரியங்களை விட்டுவிடத்தக்கதாக அவர்களுக்காக நாம் கொடுக்கப்பட்ட இந்த காலங்களிலே குடும்பத்தின் பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக சில பெற்றோர்கள் ரொம்ப கோபப்படுற எரிச்சலாக இருக்கிறாங்கன்னா பிள்ளைகள் அவர்களுக்காக நீங்கள் உபவாசித்து ஜபிக்க வேண்டும். சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் இருந்தபோது உபவாசித்து தான் ஒவ்வொரு காரியங்களையும் சீசர்களை தெரிந்தெடுக்கும் போதே இரவு நேரங்களிலே போய் அவர் ஜெபித்து வந்து தான் ஒவ்வொருவரும் பிதா எது சொல்லுகிறாரோ அதன்படி அவர் செய்து சிலுவை பாடுகளை சகிக்க பலன் பெற்று கொண்டது போல இந்த உலகத்திலே நம்முடைய இருதயத்திலே இருக்கிற பொறாமையின் எண்ணங்கள் நீங்கத்தக்கதாக, பெருமை என்ற எண்ணம் நீங்கத்தக்கதாக, நான் என்கிற இந்த அகம்பாகமான எண்ணங்களை நாம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நமக்கு இப்போ இந்த காலங்களை ஆண்டவர் இந்த கிருபையாய் தந்திருக்கிறார். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது ஒரு சுத்த கிருபை. அதை நினைத்து அவர்களுக்கு நன்றி தான் சொல்ல வேண்டும். இது நாம் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை. அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை இல்லை என்றால் நாம் என்றோ அழிந்திருப்போம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இந்த கொரோனா காலங்களிலே உலக ஓட்டத்தை முடித்து கடந்து சென்ற அவர்களெல்லாம் பாவிகள் அல்ல, நாம் பரிசுத்தவான்கள் அல்ல. நம்மள இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இன்னும் ஒரு தவணை காலத்தை தந்திருக்கார். இன்னும் 1 வருஷம் நிற்கட்டும் ஆண்டவரே, இதற்கு கொத்து எறி ஓடுகிறேன் என்று அந்த வேலைக்கார தோட்டத்தை வேலைக்கார சொல்லப்பட நம்முடைய தகப்பனாய் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் நமக்காக இன்றும் பரிந்து வீசி கொண்டே இந்த காலங்களை நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக இச்சையின் எண்ணங்களை உண்டாக்குற எல்லா பாவ அசுத்தங்களுக்கு வேறாக வழி நடத்துகிற எண்ணங்கள், பரிதானங்கள் வாங்குகிறது, லஞ்சம் வாங்குறது போன்ற எண்ணங்களை உருவாக்குற அந்த காலத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். உலக பிரகாரமாக நாம் முயற்சி எடுத்து லஞ்சம் வாங்கி மற்றவருடைய பணத்தை திருடி மறைமுகமான காரியங்களை செய்து நாம் உயர்ந்து விடலாம் என்று நினைத்தால் நமக்கு அது வேதனையும் துன்பமும் தான் கொடுக்கும். அதான் ஒரு கல்லறை தோட்டத்தில் ஒரு பிசாசு பிடித்த லேக்கியோன் இருந்தான். இயேசு அவங்க சென்று
அவனை விட்டு அந்த பிசாசை போகும்படி துரத்தின போது ஒரு திரள் கூட்டம் 6000 எவ்வளோ என்று சொல்கிறார், ஒரு பெட்டாலியன் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளோ பெரிய பிசாசு கூட்டம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தது. இப்போ நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது, பேப்பர்களை நான் படித்து ஒன்றையும் கவனிக்கும் போது ஒரு நாளைக்கு எத்தனையோ கொள்ளைகள், இது ஒரு தெரிஞ்சது நமக்கு, இன்னும் தெரியாமல் எத்தனை நடக்குது. இச்சையின்களுக்கு இடம் கொடுத்து ஸ்கூல்களில் படிக்கிற பிள்ளைகள், வீட்டிலே தனிமையாக இருக்கிறவர்களை இது போன்ற காரியங்கள் சத்துருவானவன் வஞ்சித்து, இது போன்ற காவரங்களே மதுவான வெறிக்கு அடிமையாக்கி போதை வஸ்துக்களை வாலிப பிள்ளைகள், படிக்கிற காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் இந்த மாதிரி காரியங்களுக்காக தங்களை அடிமைப்படுத்தி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக நாம் உபவாசித்து ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிற காரியம் அதுதான். ஆமாம், மார்க்க வேதங்கள் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று இந்த மாதிரி காரியங்களை நம்ம இல்லாதபடிக்கு கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து பாரத்தோடு எப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கத்தக்கதாக, இந்த எண்ணங்களிலிருந்து விடுவிக்கத்தக்கதாக நாம் என்ன செய்யணும்? இந்த காலங்களை நமக்கு பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டுமென்றே ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் நாம் என்ன செய்யணும்? எந்த சமயத்தில் எபேசியர் 6:18 சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலாலும் விழித்து கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும். குருமார்கள் இருக்கிறாங்க, தனி சபை நடத்துகிறவர்களுக்காக, சுவிசேஷ ஊழியங்கள் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அதுவும் ஆண்டவர் விரும்புகிற காரியம். போல் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுவார். அவங்களது ஊழியத்தை செய்ய, ஊழிய பாதையிலே சத்துருவானவன் அவர்களை வஞ்ச வலையிலே வீழ்த்தி விடாதபடி, எத்தனையோ பரிசுத்தவான்களை சத்துருவானவன் வஞ்சித்து இந்த உலகத்திலே வழி தப்பி போக பண்ணிவிடுகிறான். அது போன்ற காரியங்களில் ஊழியர்கள் சிக்கி விடாதபடி திருச்சபையின் குருமார்களுக்காக, திருமண்டலத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஒவ்வொருவரும் பாரப்பட்டு ஜெபிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் நம்மை எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் 11:6 விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ ஏன் சீசர்களால் இந்த பிசாசை துரத்த முடியாமல் போயிட்டுது? இப்போ அவங்களுக்குள்ள நாம் பெரிய நீ பெரியன்னு ஒரு சந்தேகம். ரெண்டாவது, பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க. அந்த ஆவிகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது ஆண்டவரே என்று சந்தோஷப்பட்டார்கள். ஆவிகள் கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம், பரலோகத்திலே உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். இயேசுவானவர் எத்தனை அற்புதங்கள் இந்த உலகத்தில் செய்திருக்கிறாரு, எவ்வளோ வேறு வியாதியிலிருந்து விடுவித்திருக்காரு. ஆனால் யாருக்கிட்டையாவது நான் செஞ்சேன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாரு, ஒருவருக்கும் சொல்லாதேன்னு தான் சொல்லியிருப்பார். ஏன்னா அது தேவனைத்தான் மகிமைப்படுத்த வேண்டும். நான் ஜெபித்துட்டேன், நம்ம ஜெபத்தை கேட்பார். ஆண்டவர் சொல்லியிருக்கார், அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன், குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக. பிதாவானவர் தான் அதை வெளிப்படுத்த ஆவியானவரை நமக்கு தேற்றவாளனை அனுப்பி அவர் பலத்தோடு இந்த காலத்திலும் ஜீவன் உள்ள தேவனாக மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராக இந்த காரியங்களை செய்து வருகிறார். நாம் அவருக்கு தான் கனத்தை செலுத்த வேண்டும். நாம் அவருக்கு கனத்தை செலுத்தும் போது நம்மளை கண்டவுடன் என்ன செய்வான்? பிசாசு ஓடிடுவான். நமக்குள்ள கெட்ட எண்ணங்களை கொடுக்க முடியாது, கெட்ட சிந்தனைகளை கொடுக்க முடியாது, குடும்பங்களிலே பிரிவினையை உண்டாக்க சத்துருவானால் முடியாது. ஏன்னா நம்மளோடு இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவனுக்கு தெரியும். அந்த கல்லறை தோட்டத்தில் இருந்தவன் இயேசுவை கண்ட உடனே, என் தேவனே உமக்கும் எனக்கும் என்ன வேதனைப்பட
தெரியப்படுத்தவா இங்கே வந்தீர் என்று அவன் சத்தமிடுகிறான். ஆமாம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதர்களுக்கு மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா ஆவியானவர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், எல்லாரையும் நோக்கி கொண்டிருக்கிற, அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நோக்கி கொண்டிருக்கிற தேவன் நம்மளோடு இருக்கும்போது பிசாசுக்கு தெரியும் நம்ம நெருங்க முடியாது. நாம் ஜெபிக்க ஆரம்பித்தால் அவன் நடுங்குவான். ஆமாம், அதை தான் சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5:17 அதான் இவர் சொல்கிறாரு பவுல். 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 16 எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஒருவேளை நம்ம ஜெபிச்சிருப்ப ஒரு ஜெபம் கொஞ்சம் தடைப்பட்டு கொஞ்சம் காலம் கழித்து அவர் எப்போ நமக்கு செய்யணும்னு அவருக்கு தெரியும். காத்திருக்க வேண்டும். நம்ம அதுக்காக என்ன செய்யணும்? நம்ம ஆவியை அவித்து போடாதிருங்கள். 19வது வசனத்திலும் 18ஆம் வசனம் சொல்லுற, எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்துவுக்கு உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். நமக்கு மேலானவைகள் தீர்க்க தரிசன விவரங்கள், நம்முடைய பிள்ளைகளை குறித்த காரியங்கள், இதை குறித்து எனக்கு தீர்க்க தரிசனத்தை தாருங்கப்பான்னு என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க ஆண்டவர். ஆமாம், அப்போ அதை ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மளை அப்படி இருக்க பண்ணுகிறார். அப்போ தான் ஆண்டவர் கிருபையாக வழி நடத்துவார். ஆமாம், மிஸ்வாவில் உபவாசம் சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி அப்போ ஜெபித்தாங்க. ஆகாப் ராஜா செய்த தவறை எலியா அவருக்கு உணர்த்தின போது அவன் தன்னை தாழ்த்தினான். அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்ச ஆகாப் ராஜாவும் அவன் தன்னை தாழ்த்தி ஜெபித்த போது ஆண்டவர் அங்கே அவனுக்கு அவனுடைய காலத்தில் அந்த தீங்கை வர பண்ணாதிருக்க பண்ணுகிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும்? நம்மளை தாழ்த்தி நியமிக்கணும். யோவேல் 1:14 சொல்லுறது, பரிசுத்த உபவாச நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளிலும் உங்கள் தேவன் கர்த்தரின் ஆலயத்தில் கூடி வர கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நம்ம இப்போ காலம் கடைசி காலமாக இருக்கிறது. அதனால் என்ன செய்யணும்? ஒரு பரிசுத்த உபவாச நாளை அமைச்சிருக்காங்க. உபவாசித்து அவர் வாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சத்திய வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கணும். ஆமாம், உபவாசம் இருந்துட்டால் நமக்கு போதாது, அதன்படி நடக்க வேண்டும். ஆமாம், வேத வாசிப்பு இருக்கணும். அதிகாலையிலே இப்போ குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் எழுப்பி குடும்ப ஜெபம் காலையில் பார்க்காங்களா? கேட்டாக்கு தெரியாது. பைபிள் வாசித்தா எப்போமாவது வாசிப்பாங்க. ரெகுலராக பைபிள் வாசிக்கணும். தினமும் நம்ம ஜெபம். தானியேல் தீர்க்கதரிசி 3 வேளை எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, ஆனாலும் அவர் ஜெபத்தை அவர் நிறுத்தவில்லை. சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களை கேள்விப்படுகிறோம். அவர்கள் அக்கினி சூளையிலே போடுவேன் என்று ராஜாவினால் சட்டம் பிறப்பிக்கப்பட்ட போது அவர்கள் எந்த கீழ்ப்படிதலுக்கும் உலக பிரகாரமான அந்த சத்துருவின் வஞ்சக வலையில் அவர்கள் வீழ்த்த தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள். அந்த ராஜாவே இவருடைய தேவன் என்று அறிக்கை பண்ணத்தக்கதான ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதுதான் நமக்கு என்ன செய்யணும்? எந்த பிசாசையும் ஜெயிக்க நமக்கு ஆண்டவர் பலன் தருவார். ஆமாம், அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? தேனமும் அந்த உண்மையான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ. ஆமாம், எல்லாவற்றும் என்ன செய்யணும்? ஒரு பரிசுத்தத்தில் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்துங்கள். படுத்த கடவோம். ஆமாம், பரிசுத்தமாகுதல் பூரணப்படணும். முடிவு வரை இந்த நிலை நிற்கவனே ரட்சிக்கப்படுவான். ஆமாம், நம்ம கடைசி வரைக்கும் இது பரிசுத்தம்ங்கிறது, அந்த ரட்சிப்பின் அனுபவம்ங்கிறது ஒரு நாளையில் முடிஞ்சு போகாது. ஆமாம், அன்றைக்கி விசுவாசத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், பாடுபட்டார், அடங்கு என்னை அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டுட்டேன்ல. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் பாதுகாத்து கொண்டே இருக்கணும். ஆமாம், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதை தான் இந்த உலகத்தில் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி அந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமாம், அவர் அந்த மறுரூப மலையிலே பேதுரு யோவானையும் கூட்டி அங்கொண்டு போயிட்டு ஜெபிக்கும் பண்ணும்போது, கர்த்தாவே இந்த பாத்திரம் பிதாவே இந்த நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், அதனால் என் சித்தத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி பிதாவின் சித்தத்தை நாம் செய்ய அவர் செய்து நிறைவேற்றின போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து விட்டு போன இந்த அவருடைய சத்திய வசனத்தை வாசித்து நம்மளை சுத்திகரித்து
ஆமாம், பரிசுத்தமாகுதலை பூரண பயத்தோடு என்ன செய்யணும்? பயத்தோடே பூரணப்படுத்தும். தேவ பயத்தோடு இருக்கணும். ஆமாம் ஆமாம். அதே மாதிரி ரோமர் 12 வசனம் 1, ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம். அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நாம் இந்த உலகத்துக்கு இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான என்ன சித்ததென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிராகிறதுனாலே மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும். ஆமாம், அந்த மறுரூப மலையிலே அந்த இயேசு கிறிஸ்து ஜெபிக்க போது வானதி அப்போ அவங்க என்ன செய்தாங்க? பேதுரு சொல்லுதான், அப்போ நாம் எங்கே இருப்போம், நம்ம எலியாவுக்கு ஒரு கூட, மோசைக்கு ஒரு கூட, உமக்கு ஒரு கூட, 3 கூடாரம் போட்டு நம்ம என்ன சொல்லன்னு சொல்லாமல் தெரியும். அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் மறுரூபமாகுதல் அங்கே காணப்பட்டது. ஆமாம், அதே மாதிரி நாமளும் தேவனுடைய வசனத்தை வாசித்து ஆமாம் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்மளுடைய வாழ்க்கையை வழி நடத்தி செல்ல அவருடைய கிருபையின் கரத்துக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். தான் அந்த இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி ஆமாம் வேறு எவ்விதத்தினாலும் போகாது. 2 கொரிந்தியர் 3:17 சொல்கிறார், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமாம், அந்த ஆவியானவருடைய பிரசனம் நம்மளில் எப்பவுமோ நிலைத்திருக்க வேண்டும். ஆமாம், நாம் என்ன செய்ய உலக பிரகாரமாக வேஷம் தெரியாமல் ஆண்டவருடைய சித்தை என்னது புதிதாக்கப்பட்டவர்களாக ஒரு மறுரூப வாழ்க்கை ஆமாம் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆமாம், நம்மளுடைய வேதனைகளை பார்த்து கலங்கக்கூடாது. ஆமாம், பரிசுத்த ஆவியான மக்கள் வாசம் நம்மளுடைய சோதனைகளுக்கு கூட தான் இயேசுவானவர் இந்த என்ன செஞ்சார்? எத்தனையோ பாடுகளை சிலுவையை சுமந்தார், சிலுவையில் ஆணி அடித்தாங்க, காரி துப்புனாங்க, என்னென்னலாமோ அவரை பண்ணாங்க. ஏதாவது அவர் ஒரு வார்த்தை பேசினாரா? பேசவில்லை. ஏன்னா பாடுகளை சபித்தார். உலகத்தில் பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. ஆனாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த கோபம், எரிச்சல், இந்த மாதிரி எண்ணங்களில் நமக்குள்ளே வராதபடி நம்மளை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆமாம், அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது இந்த சத்துருவின் கிரியைகளை நம்மளிலே வெளிப்பட முடியாது. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு கிருபையாக இந்த கொடுத்த காலங்களில் நாம் செய்ய வேண்டும் என்று. ஆமாம், அதே மாதிரி சகரியா 12 போட்டுக்கிற 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிமேலும் கிருபையின் ஆவியை விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் கொத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் ஒரே பேரானுக்கு புலம்பெறுவல் எனக்கா புலம்பு, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்கா துக்கிடுவோம் எனக்கா மனங்கசந்து துப்பிப்பார்கள். ஆமாம், அதை பாருங்கள். ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? அவங்கெல்லாம் அறியாமையில் ஆண்டவரை சிலுவையில் அடித்து விட்டார்கள். அவர் மனங்கசந்து ஆழ்வார். இந்த ஆவியானவர் வரும்போது நம்மளில் இருக்க குறைகளை அவர் காட்டும்போது அதை விட்டு நமக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். அதான் பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த காலத்தில் அதற்காக நாம் ஜெபிப்போம். முதலாவது, ஆவியானவரே என்னில் இருக்கிற கோபம், எரிச்சல், இது போன்ற கெட்ட எண்ணங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். என்னுடைய ஜெபங்களை கேட்டு அப்பா நீர் எங்கள் தேசத்துக்கு, எங்கள் திருச்சபையின் குடும்பங்களுக்கு, விசேஷமாக எங்கள் வாழ்விலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். அதான் இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் கோபம், எரிச்சல், வைராக்கியம், பொறாமை, மற்றவர்களை குறித்த மற்ற எண்ணங்கள், தாழ்வான எண்ணங்கள், மற்றவங்களை நாங்கள் தான் விசேஷம், அவங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்க, இந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு வருகிற எல்லா கிரியைகளையும் நாம் நம்மளுடைய சுயத்தினால் அழிக்க முடியாது. உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும். எனக்கு உணர்த்தப்பட்டது, ஆண்டவரே இந்த மாதிரி வார்த்தைக்கு இது என்னாச்சுன்னா உலகம் இப்போ இந்த மாதிரி நிலைமைக்கு கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. எங்கு பார்த்தாரும் கொலை, கொள்ளை, விபச்சாரம், குடி, அடிமை, இந்த மாதிரி போதை வஸ்துக்களுக்கு அடிமைதானம், பெற்றோர் சொல்லுக்கள் கீழ்ப்படியாமை போன்ற காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று நாம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உபவாசித்து ஜெபித்து நம்மளை தாழ்த்தணும். நம்ம உபவாசம் இருக்கிறது யாருக்கும் தெரியப்படாது. ஆமாம், அதே மாதிரி இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அதையும் விரும்புகிறார். ஆமாம், நமக்கு அவருக்கு அதை தான் அந்த மெய்யான உபவாசம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அதே மாதிரி புதிதாக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்கள் நம்மளை வழிநடத்தத்தக்கதாக அவருடைய கிருபைக்கு
நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். இதுபோலத்த காலங்கள் இனி கிடைக்குமா என்பது நமக்கு தெரியாது. கிருபையாய் தந்த இந்த காலங்களிலே திருச்சபைகளிலே இந்த மாதிரி JTK TV இது போன்ற ஊழியங்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற இந்த செய்திகளை கேட்டு கர்த்தர் உங்களிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய கணவன்மார்கள் மனைவிமார்கள் கணவர்களுக்காக ஒவ்வொருவரும் ஒருத்தருக்காக பிள்ளைகளுக்காக இணைந்து குடும்ப ஜெபத்திலே இன்னும் திருச்சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் கலந்து கொள்ளத்தக்கதாக உங்களை அர்ப்பணித்து கொடுக்கும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறார். ஜீவன் உள்ள தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள கர்த்தர். எதுவாயிருந்தாலும் ஆமாம், நாம் ஒன்றைக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டாம். அப்படிதான் பார்த்தீங்களா, செல்வம் ஊமைமான ஆவி 18 வருஷமாக கூனியாக இருந்த பாட்டி, கல்லறை தோட்டத்திலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்த அவனை தேவன் விடுவித்தார். அதே தேவன் இன்று ஜீவனுள்ள தேவனாக நம்மளிலே வாசம் செய்கிறது கொண்டு இருக்கிறார். அவர் பிரியப்படுகிறார். நாம் நம்முடைய இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுத்து, கர்த்தாவே வாரு, உமது சித்தத்தின்படி என்னை நடத்துப்பா, என் குடும்பத்தில் என் மகனின் சொல்லை கேட்பதில்லை, என் மகளின் சொல்லை கேட்பதில்லை, இது போன்ற எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டிருக்கிறப்பா, இந்த பிசாசின் கிரியைகள் எங்கள் குடும்பத்தை விட்டு, திருச்சபையை விட்டு, திருமண்டலத்தை விட்டு, ஒவ்வொரு எங்கள் தேசத்திலே ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் செய்கிற காரியங்கள் எங்கள் தேசத்திலே வராதபடிக்கு கர்த்தர் எங்கும் சமாதான தேவன் ஆண்டவரே, அந்த மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்களை தாழ்த்தி உமது சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்று நினைவே ஜனங்கள் அப்போ யோனா தீர்க்கதரிசி சென்று ஒரு நாள் அவன் சொன்னபோது 40 நாட்கள் உண்டு நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்ன உடனே அங்குள்ள ஆடு மாடுகள் முதல் ராஜா வரைக்கும் தங்களை தாழ்த்தினார்கள். அந்த நினைவே பட்டணம் காக்கப்பட்டது. அதுபோல இப்பொழுது நம்மளை தாழ்த்தி என் தேவனுடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்குவோம். ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்தால் உணர்த்தப்படும் போது உணர்வடைந்து அதை விட்டு தேவனை நோக்கி கதறுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், வல்லமையான காரியங்களை செய்வார். எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை நீக்க வல்லமை உள்ள தேவன், இன்று ஜீவனுள்ள தேவனாக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர், வல்லமை உள்ளவர். இன்றும் அவருடைய மகிமையின் பிரசன்னம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவர் அப்படியே செய்வாராக. ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து விளையாடு, கலங்காதிருங்கள், ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். தம்முடைய வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றின கர்த்தர். அன்று சாலோமோன் தாவீது ராஜாவுக்கு சொன்னதை அவன் மகன் மூலமாக நிறைவேற்றி கொடுத்த தேவன். ஆம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரப்பா. கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் என் தேவன் அவர்களுக்கு கட்டுகளில் இருந்து நீர் விடுதலை கொடுக்க வல்லவரா. ஆம் ஆண்டவரே, பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அல்லாமல் எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாதென்று தங்களை உணர்ந்து தாழ்த்தி ஜபிக்கிற அன்பு பிள்ளைகள குடும்பத்திலே உமது அனுக்கிரகரம் நீட்டப்பட்டு ஆசீர்வதித்து வெளியிடத்தும்படியாக உமது கிருபையின் கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வேதமாக செய்ய போகிற கிருபைக்காக சோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க. எல்லா கனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். தொடர்ந்து விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருங்க. கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஜெபிக்கணும், அவருடைய வசனத்தின்படி அப்படியே நடங்க. ஜெபித்தால் மாத்திரம் போதாது, தேவன் உங்களை கிருபையாக வழிநடத்துவார். அவருடைய அனுக்கிற கரம் எப்பொழுதும் நம்மளோடு இருக்கும். எல்லா கனமையுமே அவருக்கு இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெப நிலைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.